நாகர்கோவிலில் மதுபோதையில் டீ கடைக்குள் புகுந்த நபர் மாஸ்டரிடம் தகராறு செய்து பாய்லரை தட்டிவிட்டதால் கொதிக்கும் பால் கொட்டி 3 ஊழியர்கள் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போதை வெறியில் அரங்கேறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ரயில் நிலையம் செல்லும் கோட்டார் சந்திப்பு பகுதியில் குண்டு சாஹிப் என்ற பெயரில் டீ கடை ஒன்று பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. சம்பவத்தன்று இந்த டீ கடை வழக்கம் போல இரவு நேர வியாபாரத்தில் பரபரப்பாக இயங்கி வந்தது. அப்போது வட்டவளை பகுதியைச் சேர்ந்த அன்பு என்ற நபர் கடுமையான மதுபோதையில் கடைக்கு வந்திருக்கிறார். போதை தலைக்கேறியதும் போர்க்கோளம் பூண்ட அவர் டீ மாஸ்டரிடம் ஆபாச வார்த்தைகளில் பேசி தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். அதை தட்டி கேட்ட மற்ற நபர்களிடமும் கடும் வாக்குவாதம் செய்திருக்கிறார். அவரை அமைதிப்படுத்த கடை பணியாளர்கள் முயன்ற பொழுதும் அதெல்லாம் முடியாது, நான் ரகளை செய்தே திருவேன் என அடம் பிடித்தபடி தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறியவர் டீ தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட பாய்லரை பலமாக தட்டிவிட்டுள்ளார். இதனால் பாய்லரில் கொதித்துக் கொண்டிருந்த பாலும் வெந்நீரும் திடீரென வெளியே கொட்டி அருகில் இருந்த 3 பணியாளர்கள் மீது விழுந்துள்ளது. உடனே வலியால் அலறி துடித்த அவர்களை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவர்களுக்கு தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோட்டார் போலீசார் தலைமறைவான அன்புவை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதற்கிடையே டீ கடையில் நடந்த இந்த பரபரப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது.